30 வருஷமாக இந்த கோயிலில் பூசாரியாக இருக்கேன். முன்னோர்கள்லாம் வழிபட்ட இந்த தெய்வம் ஸ்ரீ சக்தி காளியம்மன். அந்த தெய்வத்தை 150 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அந்த தெய்வம் அங்கேருந்து இப்போ நாங்கள் இந்த பக்கம் செட் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தி 2வது ஆண்டு பூஜையானது மிகவும் சீரும் சிறப்பமாக நடந்தது. அதே போல் இந்த முதல் கும்பாபிஷேகம்ல 2வது ஆண்டு கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த 2ஆம் ஆண்டு சிறப்பாக பூஜை நடக்கிறதுக்கு வேண்டி அம்மா உத்தரவுப்படி சண்டிகரோமம் நடத்தினோம். ரொம்ப அது சீரும் சிறப்புமாக நடந்தது. அதே போல் இந்த அம்மாக்கிட்ட என்ன குறை வேண்டுமோ அந்த குறை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இந்த திருவிழாவில் என்னென்ன நிகழ்ச்சி நடந்துச்சு? எவ்வளோ பக்தர்கள் கலந்துக்கிட்டு? குறைஞ்சது ஒரு 1000 பக்தருக்கு மேலே இருக்குங்க. இன்றைக்கி காலையில் நேற்று வாஸ்து பூஜை செஞ்சோம் சண்டிகரோமம் பூஜைக்கு வேண்டி. இன்றைக்கி காலையில் சண்டிகரோமம் பூஜையானது 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சிறப்பாக நடந்தது. நல்லபடியாக முடிச்சுக்கிட்டாங்க. அன்னதானம் நடைபெற்றிருக்கு காலையில். மதியம் இருக்குங்களா? மதியம் அன்னதானம், சாயந்தரம் பிரசாதம் கொடுக்கும். எவ்வளோ பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்துக்கிறாங்க? அது 1000 பக்தருக்கு மேலே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஆடி அமாவாசை பூஜை சிறப்பாக நடக்கும். 5 ஆடி வெள்ளியும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மனை எழுந்தருளை செய்து அந்த 5 ஆடி வெள்ளியும் மக்களெல்லாம் 1000க்கு மேலே நல்லபடியாக கலந்துக்குவாங்க. உங்கள் அருட்பணியும் திருப்பணியும் ஓங்கிடங்கள் வாழ்த்துக்கள். நன்றி.